வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா, கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இதெல்லாம் போட்டு பொரியல், சுட சுட சாதம், மாங்காய் பழம், சுண்டக்காய் சாம்பார். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சுண்டக்காய் சாம்பார் தான் வச்சுருக்கேன். ஊரில் திருவிழான்றதுனால திருவிழா வேலை நிறைய இருக்குது. அதனால் சிம்பிளாக சமையல் முடிச்சாச்சு. அவருக்கு எல்லாம் பாக்ஸ் போட்டு, டிஃபன் பாக்ஸ் போட்டு கட்டி பேக் வச்சுட்டு, லஞ்ச் பேக்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அவர் வியாபாரத்துக்கு போனார்னா இதோட சாயந்தரம் 7 மணிக்கு தாங்க வருவார். 7 மணிக்கு அவருக்கு வந்தாருன்னா 6:30 7 மணி போல் ஆகிடுங்க. கண்டிப்பாக வர்றதே டயர்டாக வருவார். வந்து சுட சுட ஒரு காஃபி வச்சு கொடுத்தாலே அவருக்கு அப்பாடான்னு டயர்ட்னஸ்லாம் போயிடுங்க. மாங்காய் பழமும் அந்த சாம்பார் காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அவர் கிளம்புனதுக்கப்புறமா வீட்டில் நமக்கு நிறைய திருவிழா வேலைகள் இருக்குது இல்லைங்களா? திருவிழா வேலைங்க பார்க்கணும், கூழ் காய்ச்சணும், வீடு பெருக்கணும், துடைக்கணும், புது பாத்திரம் விளக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு திருவிழாவோட அப்லோடும் பண்ணுறேன். எங்கள் ஊரில் கூழ் ஊற்றுற திருவிழா அப்லோடு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.